வெல்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியோட 2ஆம் நிலை காவலருக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2023. அதுக்கப்புறம் நமக்கு நவம்பரில் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. டிசம்பரில் வந்து எக்ஸாம் நடந்துச்சு. எக்ஸாம் நடந்த 1 மந்த்லேயே நமக்கு ஃபிசிக்கலுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு மார்ச் மந்த்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் ஃபைனல் கட் ஆஃப் ரிசல்ட் வந்து நமக்கு விடலை. அந்த ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. அந்த ஜூன் மந்த்துக்கு முன்னாடியே பிசிக்கான ஓவரால் கட் ஆஃப் ரிசல்ட் வந்து உங்களுக்கு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இல்லை. நமக்கு இப்போ கரண்ட்டில் ஜூன் மந்தில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட பிசியோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வெளியிட்டுருவாங்க. மேக்ஸிமம் இந்த மந்தில் இன்னும் ஒரு 15 டேஸ் தான் இருக்குது. அந்த 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பிசிக்கான ஃபைனல் கட் ஆஃப் வந்து வந்துடும். நீங்கள் எஸ்ஐக்கும் தொடர்ந்து படிங்க. ஏன்னா பிசியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். பட் பிசிக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்குள்ளே வந்துடும். ரொம்ப நாள் லேட் ஆகாது. ஆனால் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பிசியோட ஃபைனல் கட் ஆஃப் விட்டுருவாங்க. இது வரைக்கும் எலெக்ஷனால தான் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் எலெக்ஷன் இப்போ முடிஞ்சும் ரிசல்ட்டும் விட்டுட்டாங்க. ரிசல்ட் முடிஞ்சுமே இப்போ 2 வீக்ஸ் பக்கம் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்த்துக்குள்ளே ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக வந்துடும். வேறு எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு வெப்சைட்டில் கொடுக்கல. நமக்கு கிடைச்ச தகவல் படி இதுதான் நிலவரம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நீங்கள் கொடுத்த எஃபர்ட்டுக்கு இந்த மந்த் ரிசல்ட் கிடச்சிரும். தொடர்ந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்பிசி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.